டிசம்பருக்கு பிறகு கொடி கட்டி பறக்க போகிறாருங்க. மார்ச் ஏப்ரலில் வேண்டாங்க, ஜனவரி பிப்ரவரியே இவர் தான் தமிழகத்தின் எதிர்காலம் ஆயிடும். ஓகே, அவ்வளோ இவர் தான் இனிமேல் எல்லாமே ஆயிரும். ஆக்சுவலி இது தானே மாறிக்கும். இப்போ எப்படி இப்போ இருட்டில் நீங்கள் 2 மணிக்கு உட்காந்துருக்கீங்க, இன்னும் 6 மணிக்கு விடிஞ்சிருமில்ல, இன்னொரு 4 ஹவர்ஸில், அது மாதிரி 2 மாதத்தில் விடிஞ்சிடும். அதே பிறகு வேறு விஜய் சார், விஜய் நினச்சி ஒருத்தனால விஜய் சார் ஜெயிக்க முடியும். ஓகே, நீங்கள் வேர் இஸ் யுவர் மைண்ட் தேர் யுவர் லிவிங். உங்கள் மனசு எங்கே இருக்கிறாங்க நீங்கள் வாழ்கிறீங்க. விஜய் சாரை ஆல்ரெடி கோடிக்கணக்கான ஜனங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அன்பா, காதலா, பாசமா, அண்ணனா, தம்பியா, தங்கச்சியா, மாமாவா, நிறைய ஜனங்கள் இவரை அந்த உறவு முறையிலேருந்து நீங்கள் இவரை பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறவங்க எத்தனை பேர்த்துடைய எண்ணங்களுடைய தொகுப்பு இவர். அப்படி இருக்கிற ஒரு பலசாலியை வேறு யாராலும் ஜெயிக்க முடியாது. இப்போ நம்ம சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, எடப்பாடியா இருக்காரு, ஈவன் நம்ம மோடி பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. காதலோட, அன்போட, பாசத்தோட அவங்க நினைக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். விஜய் சாரை அவங்க ஃபேன்ஸு, பசங்க, பொண்ணுங்க, அண்ணா அண்ணான்னு கத்துற அந்த பெண் குழந்தைங்க எத்தனை பேர் இப்போ பாரு, அந்த குடும்பங்கள் இறந்துருச்சு. போல்டாக வெளியே வந்து ஒரு 4 குடும்பம் கூட இன்னொன்று தான் எங்கள் வீட்டில் ஒரு சாவு நடந்துச்சு யாரும் சொல்ல, நேரடியாக வந்து யாரும் சொல்ல. ஒரு பெண் சொல்கிறாங்க, 13 வயசு பையன் இறந்துட்டான், ஆனால் என் தலைவர் மேலே ஒன்றும் குற்றம் இல்லைன்னு அந்த படம் சொல்கிறேன். ஸோ எவ்வளோ அவங்களுடைய மனதில் அந்த மரியாதையும் அந்த அன்பு இருக்குது. இந்த அன்பை நீங்கள் வேற எங்கேயாச்சும் பார்த்துக்கலாம். யாராச்சுட்டேன் உங்கள் வயசுக்கு எங்காச்சு த்ரூ த வேர்ல்டு இல்லை. மைக்கேல் ஜாக்சன்ட்ட இல்லை, அங்கே கூட இல்லை, இந்த வரைக்கும் இல்லை. ஏன்னா த்ரூ த வேர்ல்டு ஹீஸ் அ சிங்கர். இல்லை வேற எங்காச்சும் லீடர் இல்லவே இல்லை. ஒன்லி ஒன் விஜய் இந்த வேர்ல்டு. இதுதான் உண்மை. நீங்கள் சைக்காலஜியில் யோசிச்சு பாருங்க. நான் ஜாதகப்பறான்னு சொல்கிறேன், இது சைக்காலஜிலும் பொருந்தும். இப்போ நீங்கள் அதிகமாக நம்ம வந்து வடிவேல் நினச்சோம்னா வடிவேல் ஜெயிச்சிருவார். ஏன்னா நம்மளுடைய என்ன சக்தி அவர் வாங்கிக்கிறார். நம்ம ஜாதகம் லாபஸ்தானம் வலுத்திருந்ததுன்னா அது புகழ். அந்த புகழ் என்ன பண்ணிடுன்னா பல பேர்த்துடைய மனோசக்தி வாங்கி கொடுத்துரும். அப்போ நிறைய பேர் இவர் நினைக்கிற பொழுது இவர் ஜெயிச்சிடறார். அப்படி ஜெயிக்கிற ஒரு ஆளை நான் உன்னை தோக்கடிச்சிருவத்தை நினைக்கிறான்னு வச்சுங்க, அது எடுபடாமல் போயிடும். நீங்கள் சூரியனை பார்த்து டார்ச் லைட் அடிச்சிங்கன்னா அது எப்படி ரீச் ஆகும்? நாட் யூஸ். அதே தான். இப்போ டிஎம்கே ஜெயிக்கலாம்னா ஜெயிக்கலாம், ஏடிஎம்கே ஜெயிக்கலாம்னா ஜெயிக்கலாம். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு ஜெயிங்க. ஆனால் அவரை தோற்கடிக்கிறேன்னு இறங்கினா எனக்கு தெரிஞ்சு அவர் தோற்கடிக்க முடியாது.